வீடு தேடி வந்து சீரி கொடுத்துட்டு போனாரு. அவர் செஞ்சது ரொம்ப நல்ல காரியம். இந்த தில்லை மாமா பெரிய கலாட்டா எதுவும் பண்ணாம இருக்கிறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என் புருஷன் மாதிரி வந்திருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா ஒரே குழப்பமா இருக்கே. சென்னை ஹாஸ்பிட்டல்ல நம்ம பார்த்தோமே, அதே கொலைகார. கொலைகார பாவி. இவன் எதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கான்? எங்க என்ன வேலை அவனுக்கு? யாரை பார்க்க வந்திருக்கான்? இல்ல இந்த ஊர்ல யாராவது கொலை பண்ண வந்தானா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பா வேற இவனை தெரிஞ்சுதான் காட்டிக்காத. இந்த விஷயத்தை வெளியே சொன்னா உனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்றாரு. இப்போ ஒரே நிமிஷத்துல நான் கத்தி சத்தம் போட்டு இந்த ஊரை கூட்ட முடியும். ஆனா இவனை எங்க நீ பார்த்த? எப்படி பார்த்த? எங்க போன? ஏன் ஹாஸ்பிட்டல் போனேன்னு 1008 கேள்வி வரும். நான் மாட்டிக்குவேன். இப்ப என்ன பண்றது? யாருக்கு தகவல் கொடுக்கறது? பாவி, இந்த ஊருக்குள்ளே வந்துட்டானே. என் கண்ணுக்கு முன்னாலே நிக்கிறானே. பார்த்தும் என்னால ஒண்ணும் பண்ண முடியலையே. பாத்துமா, நீ ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன் இப்படி ஓடி வர்ற? அப்பா, ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. என்னம்மா? நான் அந்த கொலைகாரனை பார்த்தேன்ப்பா. எந்த கொலைகாரன்? அதான் சென்னை ஹாஸ்பிட்டல்ல. அம்மா ஏம்மா? அம்மா எத்தனை தடவை நீ சொல்லுவ? அன்னைக்கு நீ சொல்லிட்டியே. இல்லப்பா, இங்க இப்போ நம்ம ஊர்ல ரோட்ல வச்சு நான் பார்த்தேன்ப்பா. மகா, இப்படி வா வா. அம்மா என்னம்மா சொல்ற? நிஜமா? நிஜமாப்பா. அவன் ஏப்பா இந்த ஊருக்குள்ள வந்தான்? என்ன கேட்டா? ஏமா, அன்னைக்கு அவனை நீ ஆஸ்பத்திரியில பார்த்தப்ப அவன் உன்னை பார்த்தானா? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலப்பா. அப்புறம் எப்படிமா அவன் இந்த ஊருக்கு வந்தான்? ஒருவேளை நீ அந்த கொலையை பார்த்த சாட்சின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? ஐயோ, அவன் என்ன பார்த்திருந்தா மட்டும் இந்த ஊருக்கு எப்படிப்பா அவன் என்ன தேடி வருவான்? அது சுலபமா. அந்த ஆஸ்பத்திரியில நம்ம அட்ரஸ் இருக்குல்ல. ஏப்பா இப்படி என்ன பயமுறுத்துறீங்க? அம்மா, நீதான் என்ன பயமுறுத்துற. சரியா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. ஆஸ்பத்திரியில நீ அவனை பார்த்த, அவன் உன்னை பார்த்தானா? அம்மா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுமா.
அவன் என்ன பார்க்கல. இங்க என்ன பண்றான் அவன்? யார்கிட்டயும் நின்னு இத பேசிட்டு இருந்தான். அட்ரஸ் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தான். அப்புறம் அவன் கார்ல ஏறி போயிட்டான். என்னம்மா அது? யார் அட்ரஸ் கேட்டா? யார்கிட்ட பேசினா? யார்கிட்ட பேசினான்னு நான் கவனிக்கலப்பா. நம்ம ஊர் ஆளுகிட்ட தானே பேசியிருப்பான். உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. நான் அதை கவனிக்கலப்பா. அந்த பதட்டத்துல அவனை மட்டும் தான் நான் கவனிச்சேன். அட்ரஸ் விசாரிச்சானா? உன் அட்ரஸா? ஏன் அட்ரஸா? வேற ஏதாவதா? சரியா தெரியலப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரிம்மா, பதட்டப்படாத. நாம பயப்படுற மாதிரி எதுவும் இல்லாம கூட இருக்கலாம். அவன் இதுக்கு இந்த ஊருக்குள்ள வந்திருக்கான். நிச்சயமா நமக்கு ஏதோ பாதிப்பு வரப்போகுதுப்பா. அட விடுமா, கொஞ்சம் விட்டா நீ ரொம்ப ஓவரா பயப்பட ஆரம்பிச்சிருவ போல இருக்கே. உன்னை நான் அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணி அனுப்புனேன். அந்த கொலைகாரனா மறந்துருன்னு. நம்ம போனது எதுக்காக? உன் வயித்துல வளர்ற குழந்தை சரியா இருக்கான்னு பரிசோதனை பண்றதுக்காக. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என்னால முடியலப்பா. அந்த கொலைகாரனோட கார் நம்பரை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏமா நீ இந்த வேலையை பண்ண? போலீஸ்ல கொடுக்கலாமேப்பா. ஏமா நீ என்ன முட்டாளா? அறிவு இருக்கா உனக்கு? அப்பா, ஏமா இப்ப போலீஸ் எல்லாம் ஏன் உள்ள இழுக்கிற? நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்பா, கொலை நடந்தா அவங்க தானே விசாரணை பண்ணணும். நம்ம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்பா. அவங்க கொலைகாரனை ஈஸியா பிடிச்சிருவாங்க. ஐயோ கடவுளே, ஏமா நீயே உன் தலையில மண்ணு வாரி போட்டுக்கிற? இது எங்க போய் முடியும் தெரியுமா? தெரியலப்பா. முதல்ல சென்னையில நடந்த கொலைக்கு இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அபத்தம். அடுத்ததா இத்தனை நாளா ஏன் எங்க கிட்ட சொல்லலன்னு கேட்பாங்க. அப்புறம் சென்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அம்மா, உனக்கு பதிலா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏத்துக்குவாங்களா? உன்னதான் கூப்பிடுவாங்க. உன் வீட்டுல என்னென்ன கேள்வி கேட்பாங்க. ஆஸ்பத்திரியில நீ கொலைய பார்த்தத சொல்ல வேண்டி வரும். அம்மா, நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனன்னு அடுத்த கேள்வி வரும்மா. என்ன பதில் சொல்லுவ? ஒரு கொலை நடந்திருக்குப்பா. கொலைகாரனை பிடிக்கிறது முக்கியம் தானே. நம்ம மினிஸ்டர் பார்க்க போறோம் தானே வீட்டுல சொல்லிருக்கோம். அம்மா, போலீஸ் கேஸ்னு போனா நாம மினிஸ்டரை பார்க்க போகல, ஆஸ்பத்திரிக்கு உனக்கு கருவை செக் பண்ண போனோம்னு விசாரணையில தெரிஞ்சிராதாம்மா. என்னம்மா இவ்வளவு குழந்தை பிள்ளையா இருக்க நீ? அந்த கொலைகாரன்? அம்மா மகா, அவன் நமக்கு முக்கியம் இல்லம்மா. நீ உன் குழந்தைய பத்தி யோசிம்மா. ஏற்கனவே உன் வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் சாட்சி சொல்ல அலைய உன்னால இந்த நிலைமையில முடியாதும்மா. இந்த பிரச்சனை பெரிய மன உளைச்சலை கொடுத்துரும், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அம்மா, உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிக்கும்மா. இப்ப என்னப்பா பண்ணலாம்? அப்பா, அப்பா, என்னப்பா பண்றீங்க? அப்பா, என்னது? அப்பா, எந்த கொலைகாரனும் ஊருக்கு வரல, நீ யாரையும் பார்க்கல, அந்த கார் நம்பர் கூட உனக்கு தெரியாது. அம்மா, நீ குழந்தை உண்டாகிருக்கம்மா. அந்த விஷயம் ரகசியமா இருக்கணும்னா நீ இந்த கொலைகார விஷயத்த மறந்தாகணும். உன் வீட்டுக்கு தெரிஞ்சா ஆபத்துமா. உன்னை படுத்தி எடுத்துருவாங்கம்மா. என்னம்மா? ஏம்மா? இல்லப்பா, நம்மலாம் இவ்வளவு சுயநலமா இருக்கோம்ல. பாவம், யாரை கொலை பண்ணானோ அந்த குடும்பம் அந்த பொண்ணை இழந்து எப்படி தவிக்குதோ, நடு ரோட்ல துடிக்குதோ, உயிரோட இருக்குதோ, இல்ல தற்கொலை பண்ணிக்கிச்சோ, இல்ல இந்த கொலைகாரனை தேடுதோ. நமக்கு கொலைகாரனை தெரியும், ஆனா நாம சொல்ல மாட்டோம். நம்ம குடும்பம், நம்ம சந்தோஷம், நம்ம நிம்மதிதான் நமக்கு முக்கியம் இருக்கும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாப்பா? வேற வழி இல்லம்மா. சுயநலம்னு ஒரு உணர்வு மனுஷங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த உணர்வுகளை கடவுள் ஏமா படைச்சான்? சுயநலம், நம்ம சுகம் முதல்ல தேவைதான். அம்மா, அந்த கொலைகாரனை மறந்துரு. உன் சொந்த குழந்தைய நினைம்மா. அம்மா, எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணல. உன்னை விட வயசுல மூத்தவன் உன் அப்பா. மகா, நான் சொல்றத செய் மகா. இப்படி முதுகெலும்பில்லாத மனிதர்களா நாம் இருக்கோமேப்பா. நமக்கெல்லாம் மனசாட்சி எது? இந்த நாடு எப்படி முன்னேறும்? என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. நமக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசமே இல்லப்பா.
என்ன பார்த்திவா, எப்படி இருக்க? இதை விட சந்தோஷமா இதுக்கு முன்னாடி நான் இருந்ததே கிடையாது. ஆமா, பின்ன பிரம்மச்சாரியா இருந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். எப்படி இருக்கு புது வேலை? கல்யாண வாழ்க்கையில கஷ்டம் உண்டு, ஆனா பிரம்மச்சாரி வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. ஆனா நல்லாவே இருக்குது புது. அப்படியே தூள் பறக்குது. அது சரி, அம்பிகா வீடு எப்படி இருக்கு? தில்லை குடும்பம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன, பேஷா இருக்காங்க. அவங்கள வெட்ட போற இந்த கைய பிடிச்சு பிடிச்சு முத்தம் கொடுத்து கும்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. சரியா சொன்ன பழைய பார்த்திவா. உனக்கு தான் நன்றி சொல்லணும் நாகராஜ். நீ என் பாதைய சுலபமாக்கி வச்சிருக்க. எந்த தடங்களும் இல்லாம நிச்சயதார்த்தம் வரைக்கும் விஷயம் வந்து நிக்குது. வாழ்த்துக்கள் பார்த்திபன், வாழ்த்துக்கள். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, அந்த அம்பிகா முழுசாவா வசப்படணும். அத மறப்பனா? அடுத்தவங்களை கெடுக்கிற வேலைய இந்த பார்த்திபன் அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு செய்வான். அப்புறம் என்ன, அவளை வெளியே எங்கேயாவது ஊசுத்த கூட்டு போவிடியான? நிச்சயதார்த்தம் முடியட்டும், அப்புறம் என்னோட ஆட்டத்தை பாரு. இப்பவே அந்த அம்பிகாவை போன்ல பேசி பேசி மயக்கி வச்சாச்சு. உன் திட்டப்படி அவளை வச்சு அந்த குடும்பத்தை அழிக்கிற. உன்னால முடியும்ல, செய்ய முடியும்ல உன்னால. என்ன இப்படி கேட்டுட்ட நாகராஜ்? அதான என் வேலை. நண்டுக்கு நேரம் நடக்க கத்து கொடுத்தாலும் அதுக்கு நடக்க தெரியாது. இந்த பார்த்திபனை நல்லவனாயிருன்னு சொன்னாலும் இருக்க முடியாது. அந்த தில்லை குடும்பம் என்ன ஜெயிலுக்கு அனுப்பின குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரே பரம எதிரி அவதான். அவளை அழிக்கணும், குடும்பத்தை நிர்மூலமாக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். அவளை அழிக்கணும், குடும்பத்தை நிர்மூலமாக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். நீ மாப்பிள்ளைய உள்ள நுழையிறப்போ அந்த வீட்டுல உனக்கு உதவி செய்ய 2 பேர் இருக்காங்க. யாரு? ஒன்னு அந்த விஜய், இன்னொன்னு நீதான். விளையாடாத நாகராஜ். இன்னொன்னு யாரு? எல்லாத்தையும் நேரம் வரப்ப சொல்றேன். எல்லாத்தையும் இப்பவே சொல்லியாச்சுன்னா ஆட்டத்துல சுவராசியா இருக்காது. சரி, கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நான் அந்த வீட்டு மாப்பிள்ள ஆக போறேன். நிச்சயம் ஆன உடனே அதிரடியா ஒரு காரியம் பண்ண போறேன். நீ பயந்துட கூடாது. என்னப்பா நீ எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். அத நேரம் வரும்போது சொல்றேன். எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா ஆட்டத்துல சுவாரஸ்யமே இருக்காது. எனக்கே தனி காற்றியா பார்த்திவா? அந்த தில்லை குடும்பத்தை நாசம் பண்றதுக்காக நீ போற. ஆனா அவனுங்க உனக்கு மாலை மரியாதை பண்ணி உன்னை மாப்பிள்ளை ஏத்து கூட்டு போறானுங்க. இதுதான் வேடிக்கை. நாகராஜ், இந்த சின்ன திருடனுக்கு தான் கைது, சிறை, தூக்கு. பெரிய திருடனுக்கு எப்பவுமே சிம்மாசனம் தான், ராஜமரியாதை தான். இதுதான் இந்த உலகத்துல காலங்காலமா இருக்கிற நடைமுறை. ஏச்சி, என் புள்ள எங்க? ஜெயமணி, அப்பா உன்னை கூப்பிடுறாரு பாரு. என்னப்பா கூப்பிட்டியா? டேய், உன்னை யாரா கூப்பிட்டது? அம்மா சொல்லுச்சே. நான் விஜயை கூப்பிட்டேன். டே கிழவா, ஏற்கனவே இருக்கிற எரிச்சல்ல நீ உப்பு மிளகா பொடியும் போடுறியா? இரு எனக்கும் நேரம் வரும். உன் மீச முடிய ஒவ்வொன்னா புடுங்குற. அப்ப நீ அலறுவ. அதை பார்த்து நான் ரசிப்பேன். நீ செத்தினா நான் சுலபமா கொல்லி வைக்க மாட்டேன்.
ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன் பொணத்தை வாசல்ல வெயில போட்டு நார் அடிச்சு நீ நாத்தம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை கொண்டு போய் எரிப்பேன். பொணத்தை வாசல்ல வெயில போட்டு நார் அடிச்சு நீ நாத்தம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை கொண்டு போய் எரிப்பேன். என்னடா நினைச்ச? ஒண்ணு இல்லையே. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி? இப்போ யோசிச்சிய, அது எதா இருந்தாலும் தப்புடா. அப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. மா மா டேய் என்னடா? பாட்டுக்கு உட்கார்ந்து நியூஸ் தானே பாத்துட்டு இருந்தேன். இவர் கூப்பிட்டாரு, நீ என்ன எதுக்காக கோத்து? டேய் அவர் தான்டா உன்னை கூப்பிட்டாரு. என்ன கூப்பிடலையாமா, விஜய் கூப்பிட்டாராமா. ஏய் தள்ளு 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 தள்ளு. மா எப்பங்க ஏன் புள்ள உங்க புள்ள ஆனா திடீர்னு? எத்தனை நாளா அவனை ஏன் புள்ள இல்ல ஏன் புள்ள இல்லன்னு இதே வாயால சொல்லியிருப்பீங்க. இப்ப என்ன திடீர்னு அக்கறை? ஏய் அதுக்கேண்டி இவ்வளவு நீட்டி நினைக்கிறா? அவன் பண்ற வேலையெல்லாம் பார்த்து அவன் தான் என் பிள்ளைன்னு ஒத்துக்கிட்டேன்ல. அவன் நம்ம புள்ள தாண்டி, போதுமா? நான் மறந்துட்டேன், நான் தான் வெளியில அனுப்பியிருக்கேன். சரி, நிச்சயத்துக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பாரு, இவ்வளவு நாளா காத்திருந்ததுக்கு பலனு நாளைக்கு கை மேல கிடைக்க போகுது. எதையும் குழப்பிக்காத, சொதப்பிடாத. அப்புறம் அந்த நிச்சயார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுருவோம். அவங்க சைட்லேருந்து ஒரு 10-15 பேராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு சூப்பராக இருக்கணும். வீட்டில் சமைக்கிறீங்களா இல்லை வெளியில் ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா? என்னங்க பேசுறீங்க? ஊர்லயே பெரிய குடும்பம் நம்ம குடும்பம். நம்ம வீட்டுல ஒரு விசேஷம்னா ஆள் வச்சாது சமைக்கணுமே தவிர ஹோட்டல் எல்லாம் வாங்கி சம்பந்தி குடும்பத்தை அசிங்கப்படுத்த கூடாது. நீ சொல்றது சரிதாண்டி. நான் என்ன நினைச்சேன்னா, வீட்டில் உள்ள பொம்பளைங்கெல்லாம் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு கஷ்டப்படுவீங்களேன்னு சொன்னேன். அதெல்லாம் நாங்க இத்தனை பொம்பளைங்க இருக்கோம் பாத்துப்போம். அம்மா நான் அந்த லிஸ்ட்ல இல்ல. ஏய் என்னடி சொல்ற திடீர்னு? அம்மா நான் அப்படி சொல்ல வரல. நான் கல்யாண பொண்ணுல, அதனால வேலை எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்ல வந்தேன். உன்னை யாருமா இப்ப தொந்தரவு பண்ண போறா? நல்லா ஷோகேஸ் பொம்மை மாதிரி அழகா அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்னா போதும். நீ சொன்னாலும் சொல்லாட்டி அவன் அதை தான் பண்ண போறா. அதான் எல்லா வேலையும் பாக்குறதுக்கு அண்ணி இருக்காங்களே, பாத்துப்பாங்க. சரி சரி, சமையல் என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்குங்க. கடைசி நிமிஷத்துல சொதப்பிடாதீங்க. அப்புறம் இந்த பாரு, வாசல்ல நல்லா பெருசா கோலம் போடணும், புரியுதா? அப்புறம் அந்த நிச்சயத்துக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அப்புறம் ஜெயமணி, இந்த வீடு வாசல்லாம் கிளீன் பண்றது உன் வேலை. எப்போதும் போல தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாத, மானத்தை வாங்கிறாத. அதெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. எது? என்னங்க? அப்பா, இந்த வீட்டை நான் தான் கிளீன் பண்றேன், அதுக்கு நான் கேரண்டி. எப்படி கிளீன் பண்றேன் பாரு. சரி ஓ. அத்தை என்ன கேட்டிங்களே? மகா, அத்தை என்ன மகா படுத்துட்டு இருக்கற? நீ இந்த நேரத்துல எப்பவுமே படுக்க மாட்டியே, உடம்பு சரியில்லையா? ஏமா இவ்ளோ சோர்வா இருக்க? உடம்புக்கு என்ன பண்ணுது? வாமா டாக்டர்கிட்ட போலாம். அத்தை என்னடா எப்பவும் சண்டை போட்டுட்டு இருக்கிற அத்தை இன்னைக்கு இவ்வளவு அன்பா பேசுறாளேன்னு பாக்குறியா? யார் கண்ணு பட்டுச்சோ தெரியலம்மா. ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்த நாம இப்படி எதிரிகளா பிரிஞ்சு நிக்கிறோம். நமக்கு நடுவுல 1000 பிரச்சனைங்க, மனஸ்தாபம், சண்டைகள் எல்லாம் இருக்கலாம். என்னடா அத்தை இப்படி திடீர்னு பிடிவாதமா இருக்காளே, கல் மனசா இருக்காளேன்னு நீயும் நினைக்கலாம். ஆனா அது எல்லாத்துக்குமே காரணம் நீயும் என் பிள்ளையும் பிரியாம சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை தானே தவிர வேற எதுவும் இல்லம்மா. எனக்கு புரியுது அத்தை. ஆனா அவர் விஜய் இல்லையே. பழசெல்லாம் பேசி ஒருத்தர் இப்ப புண்படுத்திக்க வேண்டாமா. நாளைக்கு அம்பிகாவுக்கு நிச்சயதார்த்தம். உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆன புதுசுல உங்க 2 பேரோட முதல் இரவும் நடக்கல.
தனிமை கிடைச்சாலும் ஒரு தைரியத்தோட ஒரு வீரியத்தோட 2 பேரும் ஒரு முடிவெடுத்தீங்க. அது அம்பிகா கல்யாணம் நடந்தாதான் நமக்கு முதலிரவுங்கிற வைராகியம்தான். அந்த வைராகியத்தை இன்னைக்கு வரைக்கும் 2 பேரும் கடைப்பிடிச்சுக்கிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும்மா.